ஆண்டவரே, எங்களோடு இருந்து இயேசுவே ஆளுகை செய்யும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லித்தான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார்,
உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லாருமே ஒரு விசை கண்ண முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் செய்யறதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீரே ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரை நீர் ஆண்டவரை எங்களை அப்பா பலப்படுத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி நன்றி அப்பா. எங்களுக்கு பலப்படுத்தி நீங்களே ஆண்டவரை எங்களை சகாயம் பண்ணும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. உண்மை நன்றி ஆண்டவரை. அப்பா எங்களுக்கு அப்பா ஒத்தாசை ஆண்டவரை எங்கிருந்து வரும் சொல்லி ஆண்டவர் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆண்டவரை. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆண்டவரை வெக்கப்பட்டு போவாதபடிக்கு ஆண்டவரை அப்பா எங்களை பிரகாசமடை செய்யும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்பா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நானும் தேவன் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரை. ஆமா ஆண்டவரை. ஒரு நாள் ஆண்டவரை நாங்க பயப்படாதபடிக்கு, ஒரு நாள் ஆண்டவரை நாங்க வெக்கமடையாதபடிக்கு எங்களோடு கூட சுத்த தெய்வம் நீரே. எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லமா பரலோடு ஆண்டவர்
மூணாவது ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம ஒரு வாட்டி படிக்கலாம். நோக்கி பார்க்கின் எல்லாம் கண்ண மூடி சொல்லமா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை எல்லாரும் முழங்கால் போட்டு உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இசையா. கையை உயர்த்தி உண்மையா அவரையே நோக்கி இசையா ஸ்தோத்திரம் இசையா
எல்லாரும் உணர்ந்து இருதயத்திலிருந்து நன்றி. ஆமாண்டவரே, உண்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உண்மை நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு வேற தெய்வம் இல்லப்பா. உண்மையே நாங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கோம்ப்பா. ஒரு நாள் ஆண்டவரே அப்பா நாங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தை இயேசுவே அப்பா இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கடாடி. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீங்க தான் எங்க செல்வம் ஆண்டவரே, ஒப்பற்ற செல்வம் நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. கண்ணின் மணி போல இயேசுவே எங்களை காக்கிற தெய்வமே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமது சமூகமே ஆண்டவரே எங்க தஞ்சமா இருக்கு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு தஞ்சமா இருக்கு ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்போ பெரிய ஒரு ஸ்லாக்கியமா இருக்கு ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஒரு பொக்கிஷத்துக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை நீங்க கொடுத்தீங்களே நன்றி. எங்களை ஆளுகை செய்தீங்களே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமையே நாங்க நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இயேசுவே உமையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே கண்ணை மூடி இயேசையா ஸ்தோத்திரம் நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. என்னெல்லாம் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்காலோ இருதயத்துக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம்
செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். எல்லாரும் உணர்ந்து சொல்லமா, நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன், என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், என்னை மறக்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்த ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே எங்களையே நாங்க மறக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவரே பெரிய ஒரு ஆண்டவரே உணர்வை நீங்க கொடுக்குறீங்க டாடி. அப்பா உமக்கே நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீரே ஆண்டவரே ஒப்பற்ற செல்வமா இருக்கீங்கப்பா. நீரே ஆண்டவரே எங்களை அப்பா எங்க இருதயத்துக்குள்ள ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானத்தை நீங்க ஊற்றுனீங்களே, கொடான கொடி நன்றி அப்பா. நிரந்தரமான ஆண்டவரே ஒரு சமாதானத்தை எங்க இருதயத்துக்குள்ள நீங்க ஊற்றுனீங்களே, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவங்க நீங்க தான் டாடி. அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்பா புது பலன புது சிருஷ்டிய ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்குறீங்களே, கொடான கொடி நன்றி 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 ஆவியானவரை. நீரே ஆண்டவரை எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீங்கப்பா. அவங்க நன்றி 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 ஆண்டவரை. அப்பா எல்லாருமே வாங்கி வந்து ஆண்டவரே உமக்கு தேங்க்ஸ் பண்ணலாமா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. நீங்க தான் எங்க செல்வம் ஆண்டவரை, ஒப்பற்றது எங்க செல்வம் நீங்க தான் அப்பா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மறைந்து போகலாம், எல்லாமே எங்களை விட்டு போகலாம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீங்க தான். எங்களை விட்டு அப்பா அப்பா மாறாத தெய்வம் நீங்க தான் அப்பா. எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிறவங்க நீங்க தான் டாடி. அப்பா இந்த உலகம் எல்லாமே ஆண்டவரை மறைந்து போகிறது ஆண்டவரை. அப்பா நீங்க ஆண்டவரை எங்களை ஒரு நாளும் மறக்காத தெய்வமா இருக்கீங்க அப்பா. எங்களுக்குள்ள நிரந்தரமாய் வாசம் செய்கிற தெய்வனா இருக்கீங்க டாடி. உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. அப்பா எங்களுடைய தகப்பன் நீங்க தான், எங்க தாய் நீங்க தான் ஆண்டவரை. எல்லாருமே வாய் திறந்து சொல்லாமா, ஆண்டவரை எங்க தகப்பனும் நீங்க தான், எங்க தாயும் நீங்க தான் அப்பா. இங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீங்க தான், நீங்க மாத்திரம் போதும். எல்லாருமே கையை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரை. உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரை, நீங்க மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம எப்ப கேட்கிறோமோ ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்த ஒவ்வொரு நாளும் இயேசுவே அப்பா நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கார். நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவரா இருக்காரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிற தெய்வம் நீங்க தான் டாடி. அப்பா எங்களோடு ஆண்டவரே இன்னும் கிட்டி நெருங்கி இருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. அப்பா தாய்க்கு மேல தகப்பன் போல எங்களை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா நாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனா இருக்கீங்க டாடி. அப்பா நாங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நீரே ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை பாத்திரரா இருக்கீங்க ஆண்டவரை. கணக்குக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்க தான் டாடி. அப்பா எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க இன்னும் ஆண்டவரை. அப்பா நீங்க எப்படியெல்லாம் எங்களை ஆண்டவரை வணக்கணும் நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் உருவாக்கணும் நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியா எங்களை உருவாக்குங்க டாடி. அப்படியா எங்களை பயன்படுத்துங்க அப்பா. அநேக 1000 மக்களுக்கு ஆண்டவரை நாங்க இன்னும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரை. அப்படியா எங்களை உருவாக்கி கொடுக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. அப்பா மற்றவங்களுக்கும் ஆண்டவரை எங்களுக்கும் ஆண்டவரை ஒரு வித்தியாசத்தை நீங்க காட்டுங்க ஆண்டவரை. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை ஒரு வித்தியாசத்தை நீங்க காட்டுங்க ஆண்டவரை. உண்மையே நோக்கி மாற்ற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவரை இந்த மாதத்துல நீங்க கொடுக்கும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. பெரிய சாக்கியத்தை ஆண்டவரை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்ததுக்கா புறாணு கொடி நன்றி அப்பா. இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களே ஆண்டவரை. ஆமாண்டவரை இந்த பிள்ளைங்க வந்ததுக்கு ஆண்டவரை ஒரு
போதும் ஆண்டவரை, நீங்க பேசினால் போதும் ஆண்டவரை. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கீங்கப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவரா இருக்கீங்க டாடி. உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. இதயத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை நீங்க கொடுங்க. தினந்தோறும் ஆண்டவரை, தினந்தோறும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுத்து உருவாக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைங்க பார்க்கும்போது உண்மையே பார்க்க ஒவ்வொரு நபர்கள் அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவரை நீ உங்களை பார்க்கணும் ஆண்டவரை. அப்படியா இந்த பிள்ளைங்களை உருவாக்கி கொடுக்கும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. விசேஷித்த இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை ஒவ்வொரு நபர்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. இன்னும் ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த கிரியை செய்யும்படி கேட்கிறோம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க டாடி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
தலைப்புக்குள்ளே அவன் போகலாம் அப்படின்னு நான் இருக்கிறோம். நிறைய பேர் ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அது நம்ம என்ன பண்ணலாம், வரப்போகிற காலங்களில் இது வந்து பெருசாக இருக்கும். இதில் நம்ம என்னன்னா, ஆண்டு ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா, ரட்சித்து இருக்கிறார். அப்போது ரட்சித்து இருக்கிறாருன்னா நமக்கு என்ன தெரியணும், எதிலிருந்து ரட்சித்து இருக்கிறாரு. ஆண்டு ரட்சித்தாருன்னா எதை ரட்சித்தாரு, எதிலிருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு தெரியணும். அல்லேலூயா, எதிலிருந்து காப்பாற்ற தெரியணும் அப்படின்னா என்ன இழந்தோன்னு தெரியணும். உன்னை காப்பாத்திட்டாருன்னா என்ன தெரியணும், என்ன இழந்தீங்க, அப்பதான் இழப்புலேருந்து அவர் காப்பாத்துறான்னு தெரியும். ஓகேங்களா? என்ன இழந்தோம்னா என்ன தெரியும்னா, என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன கொடுத்தாரு தெரிந்தாதான் நம்மளால என்ன இழந்தோன்னு தெரியும். என்ன இழந்தோன்னு தெரிஞ்சாதான் என்ன கண்டுபிடிக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்ம தேடினே இருக்கிறோம், என்ன தெரிலனா எதை இழந்தோன்னு தெரில, தேடுறோம் தேடினே இருக்கிறோம் வீட்டில். அங்கே என்ன தேடுறேன் தெரில, ஏதோ தேடினுக்கிறேன். என்ன தேடினா தெரிஞ்சனே தேட முடியும். நீ பாட்டு தேடி காலு சாயந்தரம் தேடினே இருக்கிற, என்ன தேடுற தெரியல, சும்மா தேடினுக்கிறேன்னா கண்டுபிடிக்க முடியாது. இல்லையா? என்ன இழந்தோம் என்று தெரிந்தாதான் என்ன முடியும், நம்ம என்னவா தேட முடியும். அப்போ நாம் இங்கே என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பின்னாடி வரலாம், நமக்கு தேவன் என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தாரு தெரிஞ்சாதான் அதை இழந்துட்டோம். அந்த இழந்ததே தேவனை பண்ண திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தார். அப்போ நாம் இந்த வாரத்துல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, தேவன் நமக்கு என்ன கொடுத்தார், தேவன் நம்ம எப்படி உண்டாக்கினார் என்று நம்ம அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு, அந்த கெட்டு போனதை இயேசு கிறிஸ்து எப்படி சரி பண்ணார் அப்படின்னு வர போற நாட்கள் மாதம் நம்ம பார்க்கலாம். இல்லை, முதலாவதாக நம்மை தேவன் எப்படி படைத்தார், எப்படி உருவாக்கினார், நம்ம யாரு, நமக்கு என்ன இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன, நம்ம வந்து யாரோட பிள்ளைகள், நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? இதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1-9 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1-9 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, என்ற ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடு எல்லாவற்றிலும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்லயும் எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, இங்கேயும் முடியும் போது எங்க ஆண்டவராய் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யாவே தேவனை பண்றார் சொல்றார். இங்க ஆரம்பிக்கும் போதே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இது வந்து நம்ம சாதாரண படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் நாமத்தை வீண்ல வழங்கக்கூடாதுன்ற ஒரு என்ன இருக்கு, ஒரு கட்டளையே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் பேரை வாய் உச்சரிக்க கூடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, உச்சரிக்க முடியாத ஒரு எழுத்துல எழுதி வைப்பாங்களாம். அந்த எழுத்தை யாரும் யாவே நம்ம படிக்கிறோம், ஆனா அந்த எபிரேய மொழியில இது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா அது படிக்க முடியாத எழுத்தா இருக்கும், அவங்க வாயிலே வராது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, தேவனுடைய பேர் யார் உச்சரிக்க கூடாது அப்படின்னு. இங்க தாவீது 2 முறை என்ன பண்றாரு, அந்த என்ன சொல்லிருக்கலாம், ஆண்டவர் சொல்லிருக்கலாம், ஆனா ஆண்டவராகிய கர்த்தாவே. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க பேச வர்றார். அல்லேலூயா. நார்மல் நம்ம சாதாரணமா எல்லாத்துக்குமே எழுந்தா அப்பா சோத்திரம், உட்கார்ந்தா சோத்திரம், தும்முனா அப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம் சொல்றோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டுனா நான் பேரை சொல்றதுக்கே பல பேர் யோசிப்பாங்க. நான் அவ்வளோ மகத்துவமான பேரை, அவ்வளோ முக்கியமான பேரை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நாவுல சொல்றது அப்படின்னு பண்ணுவாங்க, பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் தாவீது அதை என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்துறாரு.
அப்போ இங்க என்ன பாத்தீங்கன்னா, இங்க எங்கள் ஆண்டை காத்து உம்முடைய நாமம் எவ்வளவு பூமி எங்க என்ன இருக்குது, எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு பண்றாரு அங்க சொல்றாரு. அப்போ நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரோட நாமம் மேன்மை உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மேன்மை உள்ளது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரெண்டாவது படிங்க. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்கதான் ஆரம்பமாகுது. இதெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்கினாரு, பூமி எப்படி உருவாக்கப்பட்டுடுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கடவுள் சாதாரண கடவுள் அல்ல. எல்லாத்தையும் அவர் மகிமையை பூமியில் வைக்க முடியாதனால எங்கதான் வச்சாரா, மேல என்ன பண்ண வைத்தார். ஆமேன். பூமி எங்களோட மேன்மையா இருக்குது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக, அவருடைய மகத்துவத்தை பூமி தாங்காது. இந்த மகத்துவத்தை என்ன தாங்காது, பூமி தாங்காது. என்ன பண்ணாரு, பூமி தாங்க முடியாதனால அவர் மகத்துவத்தை வானத்துக்கு மேலாக பரலோகத்தை வைத்திருக்கிறார். இப்படி தேவனை குறித்து புகழ்ந்து பாடிட்டு அப்படியே கடைசியாக எல்லாத்துக்கும் மகுடமாக, எல்லாத்துக்கும் மிக பெரிய சொத்தாக, மிகப்பெரிய ஒரு விஷயமாக நடுவுல என்ன பண்றாரு, மனுஷனை நீ உண்டாக்குனதுக்கு அவ எம்மாத்திரம் சொல்லி மனுஷ பத்தி வர்றார். அவ முதல்லையும் தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் பேசுறாரு. ஆனா ரெண்டு அதிசயத்தெல்லாம் பேசிட்டு நடுவுல மனுஷனை உருவாக்குறத பத்தி பேசுறாரு. இப்ப நீங்க இந்த பர்கர் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இந்த பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், மேல பன் இருக்கும், கீழேயும் பன் இருக்கும், நல்லனா இருக்கும். இத முட்டையோ சிக்கனோ சாப்பிட்டுருக்கீங்களா, பாத்தீங்கன்னா சாப்பிடாத மாதிரியே பாக்குறீங்க. அப்ப இந்த பண்ணும் கீழே பண்ணும் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம், உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃப் தான் முக்கியம். அதே மாதிரி மேலையும் ஆண்டு மகத்துவத்தை எல்லாம் பேசுறாரு, நடுவுல கரெக்டா மனுஷனை வைத்து பேசுறாரு. மனுஷன் சாதாரண பிறவி அல்ல. இவன் மனுஷன் குரங்கிலிருந்து பறக்கப்படல. இவன் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு விலங்கு இல்ல சொல்லுவாங்க மக்கள். இது மனுஷங்க எல்லா விலங்குகளை காட்டிலும் கொஞ்சம் நாகரீகம் அடைந்த விலங்குன்னு சரிங்களா, மனுஷர்களே. அது அப்படி அல்ல, அது முட்டாள்தனமான காரியங்கள். மனுஷனை தேவன் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி நாம் யாரமா இருக்கிறோம்னா, நம்ம குரங்கு மாதிரி இல்ல. நம்ம யாரமா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனை போல இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை, அதாவது பிதா போன வெள்ளிக்கிழமை சொன்னோம், பிதாவை யாரும் பார்க்க முடியாது. அவர் வெளிச்சமா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. வார்த்தை, அப்ப அது வார்த்தை மூலமாக என்ன பண்றாரு, அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பிதாவின் சாயலாக பூமியில் என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்க யாரை பார்த்திடலாம், பிதாவை பார்த்திடலாம். அப்ப நம்மை பார்த்த யாரை பார்த்திடலாம், இயேசுவை பார்த்திடலாம். அல்லேலூயா. நம்ம யாருமா இருக்கிறோம், நாம மூக்கு இருக்குதா, நம்ம கண் இருக்கா. உலகத்தை இயேசு வரும்போது கண்ணு மூக்கெல்லாம் இருந்துச்சு. அப்ப நம்மை பார்க்கும் போது இயேசுவை பார்த்திடலாம், இயேசுவை பார்க்கும் போது கர்த்தரை பிதாவை பார்த்திடலாம். அப்ப மூன்று பேருமே ஒரே மாதிரி இருக்கிறோம். நாம் விலங்கு மாதிரி அல்ல. நாம் விசேஷித்தமாக தேவன் கரத்திலிருந்து படைக்கப்பட்ட முக்கியமான ஒரு நபர். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரண போன போக்கில் என்ன பண்ணல, நாம் பிறக்கப்படல. நம்மளுக்கு கொடுத்த நோக்கம் இருக்கு. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நாம் பிறக்க வேண்டும் என்று நாம் பேர் வைத்து அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம எதர்ச்சியாகவோ, அதாவது சொல்லுவாங்க சிலர், என்னை எவ்வளவோ எங்க வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா கலைக்க பார்த்தாங்க, ஆனா நான் கலையல. என்னவோ வேணும்னு நினைச்சு பார்த்தாங்க, ஆனா என்ன பண்ணல, நான் எப்படி வெளியே வந்துட்டேன். என்னென்னவோ பண்ண பார்த்தாங்க, ஆனாலும் எப்படியோ நான் பறந்துடுவாங்க. உங்களை அழிக்க முடியாது. தேவன் உங்களை முறுக்குறுத்திருந்தால் என்னதான் நீங்க செய்தாலுமே அது என்ன பண்ண, தடுக்க முடியவே முடியாது. ஏனால் தேவன் உங்களை உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை ஒவ்வொரு தேவன் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏன் உலகத்து வந்திருக்கீங்கன்னா உங்களை தேவன் நேசித்திருக்கிறாரு. ஆமென். நேசித்தனால்தான் தேவன் உங்களை உலகத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை குறித்த நோக்கம் இருக்கு, உங்களை குறித்த திட்டம் இருக்கு, உங்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேவன் உங்களை கொண்டு உலகத்துல ஏதாவது செய்ய வேண்டும் என்று உலகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. தேவன் சும்மா குப்பைகளை உலகத்துல போடுவதில்லை.
நான் வீட்டை சும்மா குப்பையை தூக்கி போட்டு இருப்போமா? போடுவோமா? போர் அடிக்குது என்ன பண்ணலாம், பேப்பர் எடுத்துருவா, பேப்பர்லாம் புருஷன் பொல்லாட்டி பஸ் சேர்ந்து ஒன்னா என்ன பண்ணலாம், பேப்பர்லாம் கிழிச்சு வீடுலாம் செதறி போடலாம், செதறி போடுவோமா? இல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ என்ன பண்ணுவோம், போயிட்டு நல்ல பொருளா, வீட்டுக்கு அழகானமான பொருளா, நல்ல வீடு அழகழிக்க பொருளா தான் என்ன பண்ணுவோம், வாங்கி வீட்டுல வைப்போம். அப்ப இந்த உலகம் தேவனுடைய வீடு. ஆமேன். இந்த வீட்டுல நம்மள ஆண்டு குப்பையா போடல, நாம விலையேற பெற்ற முத்துக்களாக ரொம்ப முக்கியமானவர்களை வீட்டுல என்ன வைப்போம், ரொம்ப ஹால் எல்லாம் முக்கியமான இடத்துல ரொம்ப விலையேற பெற்ற கலை மிகுந்த என்ன பொருளை வைப்போம். அப்படிதானே? கலை மிகுந்த பொருளை வைப்போம். வீடு எல்லாம் குப்பையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுல வச்சுட்டு, எங்க வீட்டுல பாரு ஒரு அழகா இருக்கு, குப்பையா இருக்குல்ல, இது அந்த போன வாரம் என்ன பண்ண சாப்பிட்டு போட்ட குப்பை, இது முந்தா நாள் போட்ட குப்பை, இவ்வளவு அழகா இருக்கு, வீட்டுல என்ன வாசனை பாத்தீங்களா அப்படி சொல்லுவோமா? இல்ல. என்ன பண்ணுவோம், வீட்டுல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீடு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண முடியுமோ, எப்படி சுத்தம் பண்ண முடியுமோ, நல்ல பொருட்களை வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வீட்டு அலங்கரிப்பது மாதிரி இந்த பூமியும் நல்ல பொருட்களை வைத்து தேவன் அலங்கரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல விலையேற பெற்ற தேவனுக்கு பிடித்த, இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம பிடிச்ச பொருள் வைப்போம், உள்ள பிடிக்காத பொருள் வைப்போமா? நம்ம பிடிச்ச, அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு பொருள் இருக்கும், ஆனா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா வாங்க மாட்டோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ரசித்து தான் என்ன பண்ணுவீங்க, உங்க வீட்டுல வைப்பீங்க. ஆமேன். ஒரு டீ கப்பா சரிதான், ஒரு பாத்திரமா சரிதான், எது வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பொருள் தான் என்ன பண்ணுவீங்க, உங்க வீட்டுல வச்சு அழகு பார்ப்பீங்க. அப்போ இந்த பூமியில தேவன் அவருக்கு பிடிச்ச பொருளை வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பிடிச்ச பொருள் எது? யாருதான்? 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 நம்ம தான். சொல்லுங்க, நம்ம தான். பக்கத்துல நீங்க தான்ப்பா பிடிச்ச பொருளா? நல்ல கோமா சொல்ல, சந்தோஷமா சொல்லுப்பா. ஆண்டவர் அவருக்கு பிடிச்ச பொருளை தேவ உலகத்துல வைத்து அழகு பார்க்கிறாரு. அந்த பிடிச்ச பொருள் யாரு? நம்ம தான், நான் தான். யார்தான்? ஒருவேளை உங்களுக்கு உங்க புருஷனுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல உங்க மனைவிக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், ஏன் பசங்களுக்கு கூட பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்க ஆண்டவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றீங்க? அதனாலதான் பூமியில் இருக்கீங்க. ஆண்டு பிடிக்கலனா பூமியில் இருக்க மாட்டீங்க. என்றால் பூமியை உங்களை வைத்து ஆண்டு அழகுபடுத்துகிறாரு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமீன். அதனாலதான் இந்த பூமியில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எத்தனையோ பேர் என்ன உலகத்தை பறக்க வேண்டி இருக்கு சமயத்துல, நீங்கள் பறப்பது என்ன காரணம்? தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆனா நீங்க பண்றதுதான் பிடிக்கல. உங்களை ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா என்ன பண்ண, நீங்க பண்ற விஷயம் தான் ஆண்டவருக்கு என்ன பண்ண பிடிக்காம இருக்கு. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். அம்மாக்கு அந்த பிள்ளை எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் அந்த பிள்ளைய அவங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா? ஆனா அவங்க பண்ற சேட்டை தான் பிடிக்காது. இல்லையா? என்ன ராமா சிஸ்டர், பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், ஆனா பண்ற சேட்டை தான் பிடிக்க மாட்டேதுன்னு. அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அப்படியாக நம்மள உலகத்துல படைத்தாரு, நேசித்து படைத்தாரு, ஆசையா படைத்தாரு, ரொம்ப விரும்பி படைத்தாரு. என் பிள்ளை அப்படின்னு ஆண்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப விரும்புகிறார். ஆனா நாம் அதை விரும்பாத, ஆண்டவரை நாம் ஒழுங்கா நேசிக்காதனால, விரும்பாதனால இந்த வாழ்க்கையில பல பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம என்ன பண்ண பார்க்கலாம். அப்போ மனுஷனை படைக்கும் போது என்ன கொடுத்தாரு இதுல நான் பார்க்க அழகா தாவீது சொல்றாரு இந்த இடத்துல, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அல்லேலூயா. முதலாவதாக நம்மை தேவனை போல உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமேன். யார மாதிரி? ஆமேன். இங்க தேவ தூதன் வருது, ஆனா உண்மையான எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா தேவ தூதன் வராது, எலோஹிம் தான் வரும். அல்லேலூயா. தேவனை போலவே, தேவனை காட்டிலும் சற்று சிறுசா, கொஞ்சம் அதிகாரத்துல, கொஞ்சம் வல்லமையில, கொஞ்சம் சிறுசா படைச்சுக்கிறாரு. நம்ம யாரமா இருக்கிறோம்? தேவனமா இருக்கிறோம். இது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தோட பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும். 1:26-28 பாத்தீங்கன்னா பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்,
அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். போதும். ஹல்லேலூயா. இங்கே மனுஷன் இதுதான், அதாவது இங்க ஆண்டவர் சொன்ன விஷயத்தை தான் தாவீது எடுத்து இங்க பேசுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை எப்படி படைத்தாரு, எதை மாதிரி படைத்தார் விஷயத்தை எடுத்து ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நாம் யாரமா இருக்கிறோம்? கடவுள மாதிரி இருக்கிறோம், தேவனை போல இருக்கிறோம். ஆமென். நம்ம ஏசவ மாதிரி இருக்கிறோம். நம்ம மத்த மிருகத்தை மாதிரியோ டார்வின் சொன்ன மாதிரி குரங்குல இருந்தோ இது இருந்தோ நம்ம வரல. அல்லேலூயா. நீங்க தேவகிட்ட வந்திருக்கீங்க, தேவனை போல இருக்கீங்க. அந்த சாயல் அதை நீங்க இழந்து விட்டீங்க. அல்லேலூயா. என்ன எது இழந்தோம் கேட்டீங்கன்னா, என்ன கொடுத்தாருன்னா இதான் கொடுத்தாரு, இதை நம்ம என்ன பண்ணோம்? இழந்துரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவனை மகிமையினா, சரி சங்கீதம் வந்துடலாம். ரெண்டாவது அவனை மகிமையினாலும் படிக்கலாம், கனத்தினாலும் அவனே முடிசூட்டினார். அல்லேலூயா. முதல்ல நம்மளை எப்படி படைத்தார்னா தேவ தூதனை போல, தேவனை போல படைத்தார். இரண்டாவது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினாரு. அடுத்ததுக்கு அப்புறம் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து என்ன கொடுத்தாரு? நம்ம ஆளுகை உள்ளவர்களாக. ஆமென். முதல்ல கடவுள மாதிரி படைத்தாரு. அதுக்கப்புறம் மகிமையினாலும் கனத்தினால் அவன் நிரப்பினாரு. மூன்றாவது ஆளுகை கொடுத்தாரு. நாலாவது அவருடைய பாதங்களுக்கு கீழாக நம்மளை சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன இழந்தோம் கேட்டீங்கன்னா, தேவனை போல இருக்கிறது என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணோம்? இழந்துட்டோம். ரெண்டாவது மகிமையை இழந்துட்டோம், கனத்தையும் இழந்துட்டோம். மூன்றாவது ஆளுகையை என்ன பண்றோம்? இழந்துட்டோம். நாலாவது அவருடைய அவருடைய அவர் நம்ம எதெல்லாம் கீழ்ப்படுத்தினாரோ அதெல்லாம் கீழ்ப்படாம அவனுக்கு போயிடுச்சு. இது 4 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக தேவனை போல. அல்லேலூயா. தேவனை போல உண்டாக்கிற நம்ம இதுல பார்த்தோம், ஆதியாகமத்துல பார்த்தோம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா, நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மள மாதிரியே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நம்மள மாதிரியே இருக்கிறார். நம்மளை பார்த்தால் கடவுளை பார்த்த மாதிரி, கடவுளை பார்த்தா நம்மளை பார்த்த மாதிரி. இதுதான் உலகம் முதல்ல ஆதாமை படைக்கும் போது பிசாசு பயந்த காரணம் இது. அதனால அது ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் படைச்சிட்டாரா அப்படின்னு பிசாசு நம்ம பயப்படுறான். ஏன்னால் தேவனை பார்க்கும்போது அப்படி ஆதாமை பார்க்கிற மாதிரியே இருந்துச்சான் பிசாசுக்கு. ஐயோ, ஏற்கனவே ஒரு ஆண்டவரே நம்ம தாங்க முடியல, இனி ஒரு ஆண்டவரே இந்த கடவுள் பண்ண பூமியில படைச்சிட்டாரே, இவன் ஆண்டவர் மாதிரி இருக்கிறன்னு நினைச்சு பயந்தானா பிசாசு. அப்போ நாம் கடவுளை போல இருக்கிறோம், அதே சமயத்துல கடவுள நேச்சராகவே இருக்கிறோம், கடவுள் குணாதிசயத்தோடு இருக்கிறோம், இருந்தோம் எல்லாமே. ஆனா எல்லாமே என்ன பண்ணாரு? இழந்துட்டோம். அல்லேலூயா. நமக்குள்ள நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ரெண்டுமே இருக்கு. நன்மை தீமை கனியை சாப்பிட்ட பிறகு நமக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து நன்மை மாத்திரம் தான் இருந்தாரு. நன்மை மாத்திரம் தான் தெரியும் அவருக்கு, தீமை தெரியாது. அப்ப எப்போது மனுஷன் நன்மை தீமை கனியை சாப்பிட்டானோ அப்பொழுது அவன் நன்மையும் தெரியுது, தீமையும் தெரியுது. உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே பாருங்க, உங்களே நீங்களே பாருங்களேன். உங்களுக்குள்ளே 2 கேரக்டர் இருக்கும். ஒண்ணு நல்லவங்களா இருப்பீங்க, இன்னொருத்தங்க கெட்டதாவே இருக்கும். ஏன் எக்ஸாம்பிள் பிச்சை போடும் பாருங்களேன். ஒண்ணு சொல்லும் பிச்சை போடு பரவாயில்லன்னு சொல்லும், அவன் சொல்லும் எப்பா பிச்சை எல்லாம் போடாத, எது உனக்கே நீயே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிற, அவனுக்கே பிச்சை போட்டுக்கிற அப்படின்னும். இனிமே இல்லப்பா அவன் பாவம் கஷ்டப்படுறான். இல்ல உள்ள மனசு ஒரு 5 ரூபா போறதுக்கு பல பிரச்சனை உள்ள ஓடி இருக்கும். எப்பா அவனே நிறைய பிச்சை எடுத்து சொந்த வீடு வச்சுக்கிறான், நீயே வாடகை வீட்டுல இருக்கிற, எதுக்கு பிச்சை போடுற அப்படின்னு சொல்லும் மனசு. விடுப்பா என்ன இருந்தாலும் என்னவா பிச்சை போற, நம்மகிட்ட இருக்குப்பா காசு, உங்ககிட்ட இருக்குன்னா நீ போட்டுருவியா, அப்பெல்லாம் போட கூடாதுப்பா அப்பெல்லாம். இப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போட்டாலே நம்ம மைண்டுக்கு 2 யோசனை வந்துட்டே இருக்கும். கொடுக்கலாமா வேண்டாமா, பக்கத்து வீட்டுல பருப்பு கடை சக்கரை கடை வச்சுக்க, சக்கரை தரலாம் வேண்டாமா, வேணான்னு சொல்ல மனசு. உனக்கே சக்கரை இல்லை அப்படின்னும், பரவாயில்லப்பா கொடுப்பா சக்கரை தானேப்பா மனசு சொல்லும். ரேஷன்ல கம்மியா தராங்கன்னு சொல்லும். நான் போட்டி கேட்டா கொடுத்தானா, கொடுக்கல வச்சு இல்லைன்னு சொன்னால நான் தரமாட்டேன் இல்லைன்னு சொல்லுவோம் பாரு அப்படின்னும். இப்படி மனதுக்குள்ளேயே நம்ம மனுஷுக்குள்ளேயே 2 போராட்டமே இருக்கும், தரலாமா வேண்டாமா, தரலாம் வேண்டாமான்னு இருக்கும். அதே மாதிரி மனுஷன் 2 விதத்துல இப்போ ஆட்கொள்ளப்பட்டிருக்கான். அவங்களோட நல்லதும் இருக்குது, கெட்டதும் வந்து சேர்ந்துடுச்சு அவங்ககிட்ட. ஆண்டு என்ன பண்ணாரு, இந்த கெட்டதை எப்படியாவது வெளியெடுப்பணும்னு தான்
ஆண் உலகத்துல இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. அவன் நினைக்கிறான் நான் நல்லவன் நினைக்கிறான். அவன் நல்லவன் இல்லைன்னு தெரியுதுக்காக நல்லவரா இருக்கிற ஒருத்தர் உலகத்துல கொண்டு வந்து இவர்தான் நல்லவரு அப்படின்னு காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தாரு. அல்லேலூயா. அதுல வரப்போற மாதத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப நாம் எதை இழந்தோம்னா தேவனை போல இருக்கிற அந்த அந்த அழக, அந்த பிரசனத்தை, அந்த சாயலை நாம் உள்ள பண்ணோம், இழந்துட்டோம். ஆமென். தேவன் எப்படி வெளிச்சமாக, அது மாத்திரமில்ல நாம் தேவனை நம்ம கெட்டது வந்த பிறகு நாம் தேவனை என்ன பண்றோம், தவறான சித்தரிக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 1:23 பாத்தீங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினீர்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை என்ன பண்ணாரு, ரூபத்தை மனிதன் வேற ரூபத்தை உண்டாக்கி தேவனை அசிங்கப்படுத்த பிசாசானவன் மனிதனை ஏவுகிறான். மனிதனை வைத்த பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. அழிவில்லா தேவனுடைய மகிமை, அவர் மகிமை என்ன தெரியுமா? மகிமைனா தேவனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயம் தான் மகிமை. அல்லேலூயா. அவர் நல்லவர், சிறந்தவர், அவர் பயங்கரமானவர், போதுமான எல்லா அவருடைய எல்லா மொத்தமே அவர் மொத்தத்தையும் உன்னை அணுக்கிறது தான் மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை என்ன பண்றாங்க, மனுஷனை வைத்து என்ன பண்றான் பிசாசு, இந்த பறவை மூலம் பறவையை கடவுளாக்கிடுறான். நீங்க பாக்குறீங்க நிறைய பறவைகள் கடவுள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, மிருகங்கள், யானை கடவுளா இருக்குது, குரங்கு கடவுளா இருக்குது. விட்டா என்ன பண்ணுவாங்க, பேரும் கடலான ஆக்கலாம் சந்தேகப்படுறதுக்கு இல்ல, பள்ளி கூட கடலான பண்றாங்க. இப்படி பாம்பு, குரங்கு, யானையை எல்லாத்தையும் நம்ம கடவுள் ஆக்கிடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஊரும் பிராணிகள், பாம்புகள், மற்ற எல்லாத்தையும் என்ன பண்றது, எல்லாத்தையும் கடவுள் ஆக்குறாங்க. நீ உங்களை மாதிரிதான். அப்போ என்ன சொல்ல வரான் பிசாசு, கடவுள் மாதிரிதான் நீங்க இருக்கீங்க, நீ கடவுளை மாதிரி இருக்கீங்க. அப்ப கடவுளை மாத்திட்டனா நீங்க யாருன்னா, நீங்களும் இது மாதிரி விலங்கு, நீங்களும் அருவருக்கப்பட்டவங்க அப்படின்னு தேவனை அசிங்கப்படுத்தி உங்களையும் அசிங்கப்படுத்துறான் பிசாசு. அல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் குரங்கு மாதிரியோ யானை மாதிரியோ புலி மாதிரியோ அல்ல. தேவன் மகிமுள்ள தேவன். ஆமென். அவர் சிலையில வாஸ் செய்வது இல்லை. ஒரு விஷயம் அப்படி என்ன பண்ணுதுன்னா, ஜெபம் பண்ணும் போது ஒரு பாஸ்ட் ஜெபம் பண்ணும் போது என்ன, ஒரு கருப்பு உருவம் என்ன பண்ணுது, அங்க நின்றுச்சான். என்ன பண்ணுது, போயிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி சிலை வச்சு வணங்கி நின்றாங்க. ஜனங்கள்லாம் வரும்போது வெளியே உட்கார்ந்து இருக்குமா, வெளியில அவர் பாக்குறாரு, வெளியில தின்ன மாதிரி வெளியே உட்காந்துக்குதான் கருப்பு உருவம். அங்கிருந்து வருவோம் பாக்குறாராம், என்னடா அது ஒரு கருப்பு உருவம் உட்காந்துக்குதே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். அங்கிருந்து பாக்குறாராம். ஜனங்கள்லாம் அந்த சிலை கிட்ட வழிபடுது. வரும்போது வழிபடும் என்ன பண்ணுதுன்னா, இந்த கருப்பு உருவம் என்ன பண்ணுது, அது சிலைக்கு பின்னாடி உட்காந்துதான் நின்றுட்டு சிரிக்குதான். அப்போ அந்த சிலையை வணங்கும் போது இதுக்கு சந்தோஷம், என்னதான் வணங்குறாங்க அப்படி சிரிக்குதான். அவன் போனதுக்கு அப்புறம் வெளியே உட்காந்துக்குதான், ஆயா உட்காந்து காத்து வெளியே உட்காந்துக்குதான். திருப்பி யாராவது கும்பிடும் போது திருப்பி கரு உருப்பம் போய் என்ன பண்ணுது, அது சிலை இப்ப நின்றுட்டு இப்படி சிரிக்குதான். ஏன்னா அந்த ஜனங்க என்னதான் கும்பிடுறாங்கன்னு நினைச்சுக்குதான். இது அவர் பாக்குறாரு. அங்க போய் இவர் நின்ற உடனே இவர் பாக்குதான், வந்துட்டியா நீ துரத்துறதுக்கு, நல்லா உங்களுக்கு பிடிக்கலையா, அது பேசுதான். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாங்க, மனுஷன் சிலையை உருவாக்கி மிருகத்தை உருவாக்கி அவ்வளோ பெரிய கடவுளை, மகிமையான கடவுளை, அவருக்கு நிகரில்லை, அவர் மகிமையை பூமி வைக்க முடியாத அளவுக்கு மகத்துவம் உள்ள கடவுளை நம்ம சிலையில உருவாக்கி ஜனங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி சோரம் போகிறாங்க. அல்லேலூயா. அப்பனா சிலை வழிபாடு கூடாது, விக்கிர வழிபாடு கூடாது. அப்படிலாம் சொல்லிருந்தோம். விக்கிர வழிபாடு கூடாது. வீட்டுக்கு போகும்போது நான் விக்கிறேங்க வைக்கலையே சொல்லிட்டு மாதா சிலையை வச்சுட்டு உள்ள தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க. ஏம்மா இது வைக்கூடாது இல்ல, விக்கிறோன்னு எல்லாமே விக்கிறான் தான். மாதா சிலை வச்சாலும் விக்கிறான் தான், ஏசப்பா சிலையை வச்சு லைட்டு போட்டு மாலை போட்டாலும் விக்கிறாங்க தான். எல்லாம் விக்கிறவன எல்லாம் விக்கிறாங்க தான். விக்கிரத்தை வணங்கினீங்கன்னா அது பின்னாடி வச்சா, அப்பா அம்மா போட்டோ வச்சா பரவாயில்ல, ஆனா அது கடவுளா கும்பிட்டீங்கன்னா அது பின்னாடி போய் கருப்பு உருவம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை அது மூலமா கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ மனுஷன் கடவுளாக முடியாது, கடவுளா கடவுள் தான். அல்லேலூயா. உலகத்துல படைக்கப்பட்ட எந்த பொருளும் எந்த ஒரு ரூபமும் என்ன ஆகாது, அது கடவுளாக முடியாது. நீ உனத கடவுளாக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா முடியும் உன் வாழ்க்கையில.
அப்ப நான் ஆகக்கூடாது. இதான் சொல்ற இடத்துல மகிமையா அவர் என்ன பண்ண, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணி ஆகிய இவர்களுடைய ரூபங்களை ஒப்பாக்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் சிலையிலையோ இது மாதிரி போட்டோலையோ இது மாதிரி இடத்துல வாசம் செய்வது இல்ல. ஆமென், அல்லேலூயா. தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் நம்மை போல இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம என்ன பண்ண, நம்ம ஏன்னா அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்துக்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, மகிமையினாலும் கனத்தினால் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை 8வதுல பாத்தீங்கன்னா, அவனை முடிசூட்டினார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனை சாதாரணமாக ஒரு என்ன சொல்றது, இந்த ஆலயத்துல கூட, எந்த ஆலயத்துல கூட தேவனை கொண்டு வர முடியாது, அவரை இறக்க முடியாது. ஏன்னா தேவன் மகிமை உள்ளவர், அதிசயமானவர், அவர் பயங்கரமானவர். இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணாரு, உருவாக்கி இருக்கிறாரு. அதெல்லாம் இழந்துட்டோம். ஆமென். அவரை மாதிரி இருக்கிற நாமும் அவருடைய மகிமை என்ன பண்ணோம், இழந்துட்டோம். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ஆலய கட்டும் கூட 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 27 பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ. அது சாலமோன் பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து டன்னு கணக்கான தங்கத்தை இழைச்சு அதை மொத்தம் அந்த பில்டிங்கே தங்கமா கட்டிட்டு கடைசியா அதுல திறந்த பிறகு அவர் சொல்றாரு, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆமென். நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். ஆமென். மனுஷன் கெட்ட ஆலயத்துக்குள்ளாக கடவுள் வாசம் செய்ய முடியாது. வந்துட்டு போலாம், அவ்வளவுதான். ஆனால் அவ்வளோ பெரிய கடவுளை நம்ம அதாவது அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயம் பல லட்சம் கிலோ டன்னுல கெட்டின ஆலயங்களா. அது முகப்பு தூணெல்லாம் தங்கமா. அது மொத்தமே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான டன் கணக்க தங்கத்தை உருக்கி செவுரு, அது தூண்கள் எல்லாம் செஞ்சாங்களா. செஞ்சு சொல்றாரு, இவ்வளோ நான் பண்ணிட்டேன், இவ்வளோ செஞ்சுட்டேன், ஆனா அவ்வளோ பெரிய தெய்வத்தை மெய்யான இந்த பூமியில என்ன பண்ணுது, வாசம் பண்ணுவாரோ. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆள் எம்மாத்திரம். அப்போ இவ்வளோ பெரிய கடவுள், மகத்துவம் உள்ள கடவுள், அதிசயமான கடவுள், அற்புதமான கடவுள். அந்த கடவுள் மாதிரிதான் இது. ஏன் கடவுளை சொல்றேன்னா, அந்த மகத்துவமான, அற்புதமான, மகிமை நிறைந்த, பயங்கரமான, வானாதி வானங்கள் கொள்ள முடியாத, வானங்கள் கொள்ள முடியாது, வானத்துக்கு மேல இருக்கிற வானாதி வானம் கொள்ள முடியாத பயங்கரமான கடவுள். அதே கடவுள் மாதிரிதான் யார் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சாதாரணமா இருக்கிறதுனால நீங்க சாதாரணமானவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள் அப்படி நினைச்சிடாதீங்க. அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதுன்னா நீங்களும் வானாதி வானங்கள் கொள்ளாத அளவுக்கு தான் உங்களை ஆண்டவர் படைச்சுக்கிறாரு. ஆனால் படைத்த அந்த மகிமையை மனுஷன் இழந்து போனா அந்த மகிமை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் கடவுள் யாருன்னு தெரிந்தால்தான் நம்ம யாருன்னு தெரியும். அவர் வானம் கொள்ளாத மகத்துவம் உள்ளவர், அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன், அண்ட சராசரிப்பட்ட தேவன். அவர் மாதிரி நம்மளும் படைச்சுக்கிறாருன்னா நமக்கு அந்த மகிமை இருக்கு. ஆமென். நாம் உண்மையான நாம் ஆண்டு படைத்த ஆதாமை படைத்த லெவலுக்கு வந்துட்டோன்னா நம்மளையும் இந்த பூமி கொள்ளாது, வானம் கொள்ளாத அளவுக்கு நம்மளையும் மகத்துவம் உள்ளதா படைத்துக்கிறாரு. நினைக்க கூடாது, ஏன் உலகத்துல பறந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், இது பறக்காம இருந்திருக்கலாமே, நான் ஒரு சாபமான பிள்ளையா பறந்துட்டேனே, நான் சாபத்துக்கேடா எங்க உலகத்தை வாழ்ந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களை தேவன் அவரை மாதிரி படைச்சுக்கிறாரு. ஆனால் பிசாசானவன் அந்த வாழ்க்கை கெடுத்துட்டான், அந்த வாழ்க்கை நாசம் பண்ணுகிறான். அதை மீண்டுமாக தேவன் உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்துட்டாரு. அது வரப்போகிற காலங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும். அப்ப முதல்ல நாம என்ன தெரியும்னா, உங்க கூனி குறுகி ஒன்றுமில்லை, நான் குப்பை, நான் உதவாக்கார, நான் சாதாரணமானவன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நான் ஒரு முட்டாளு, நான் தேவையில்லை உலகத்துல ஒரு என்ன பண்ணுது ஒரு கேவலமான பிறவி, இப்படி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களை சொல்லி நீங்களே உங்களை மட்டுப்படுத்தினா தேவனை மட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடும்.
ஏன்னா நீ யார மாதிரி இருக்கீங்க? தேவனை மாதிரி. உங்களை மட்டுப்படுத்தீங்கன்னா யாரை மட்டுப்படுத்துற மாதிரி? கடவுளை மட்டுப்படுத்துற மாதிரி. உங்களை நீங்களே வந்து நொந்துக்கிட்டேன்னா நீ கடவுளை நொந்து சொல்ற மாதிரி உலகத்தை படைச்சிங்கன்னா ஆண்டு தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். இல்ல, நீங்க நல்ல வாழ்க்கை வாழணுமே தவிர உங்க வாழ்க்கையில கெட்டதையே யோசிச்சு உங்க வாழ்க்கை நாசப்படக்கூடாது. உன் வாழ்க்கை எப்படி நல்லது கொண்டு வரணும், எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும், எப்படி மகிழ்ச்சியா கொண்டு வரணும், உன் வாழ்க்கை எப்படி நல்லதா மாத்திரம் தான் யோசிக்கிறத தவிர எப்படி ஆயிட்டேனே இருந்து இதுலயே இருந்து உங்களை வந்து நாசம் பண்ண பிசாசு ரெடியா இருக்கிறான். நீங்க அப்படி நினைக்க கூடாது. அல்லேலூயா. என்ன பிரகாஷே, நினைக்க கூடாது என்னப்பா? அப்போ நாம் வாழ்க்கையில நாம் யாருமா கடவுளமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு காட்டு பக்கம் போகும்போது ஒரு பையனை பண்ண நாயை பிடிச்சு வந்துட்டான். நாயை பிடிச்சி வந்துட்டு வீட்டு வளர்த்துன்னுக்குறான். வீடு கொஞ்சம் நாய் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இந்த நாயை பார்த்தா எல்லா நாய் பயப்படுது. இந்த பார்க்கறதுக்கு பெரிய ரூபாலாம் எல்லாம் நார்மலா இருக்குது, அது பயப்படுது. இந்த பெரிய அல்சேஷன், இந்த பெரிய இந்த பயங்கரமான நாய்கள்லாம் இருந்தா கூட இதுகிட்ட வர மாட்டேங்குது. இது எல்லாம் அடிக்குது, ரொம்ப இது முரட்டா இருக்குது. என்னடா நம்ம நாய் என்ன இப்படி உள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது, இந்த நாயுமே அதாவது வாட்ட சட்டமா இருக்கிற பெரிய நாய்கிட்ட எல்லாம் அசால்ட்டா சண்டை போட்டு ஜெயிக்குது. ப்ரோஸ் என்ன வித்தியாசமா இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுது. ஆனா வீட்டுக்காரங்க நல்லா அழகா பழகு நல்லா இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மளால போடாம தாங்காத பக்கத்துக்காரன் என்ன பண்ணா போயிட்டு கேஸ் கொடுத்துட்டா போலீஸ்ல. இந்த நாய் வந்து எல்லா நாய் அடிக்குது என்னன்னு தெரில அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, செக் பண்ண வந்துட்டாங்க. செக் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து நாய் இல்லை, இது வந்து ஒரு வகையான நரி, காட்டு நரி. இது எப்படி ஒரு நரி பார்க்காத நாய் மாதிரி தான் இருக்குது. ஆனா இது உள்ள இருக்கிற ஜீனு நரியிற ஜீனு. அதனாலதான் இதுகிட்ட யாரும் வரமாட்டேன் சண்டைக்கு, இது எல்லாம் அடிக்குது. எவ்வளவு பெரிய ரூம் என்ன பண்ணாது, பயப்பட மாட்டேங்குது. ஏன்? நரி உள்ள இருக்கிற ரத்தம் என்ன ரத்தம்? நரி ரத்தம். நாய் ரத்தம் இல்ல, நரி ரத்தம். இது நாய்களுக்கு தெரியுது, எப்பா இது வந்து மோசமானது நம்மோட இருக்குது. ஆனா இது இருந்தது நாய் நம்ம ஃபேமிலி இல்ல, இது பயங்கரமான ஃபேமிலி, இதுகிட்ட போன நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா அது என்ன நினைக்குதுன்னா நம்ம நாய் தான் சொல்லிட்டு எல்லாரும் விளையாட பாக்குது. ஆனா சேர்த்துக்க மாட்டேங்குது எல்லாமே. இது சாதாரணமா கொஞ்சத்துக்காக சும்மா தட்டினா கூட அங்க சுருண்டு விழுது நாய்கள்லாம். இது நாய்கள்லாம் சாதாரண சுருண்டு சும்மா விளையாடலான்னு அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதே மாதிரிதான் நாமும் நமக்கு உள்ள இருக்க ஆண் ரத்தம் நம்ம நினைக்கிறோம், சாதாரணமான நினைக்கிறோம். ஆனா நம்ம உள்ள இருக்க ஜீனு தேவனுடைய ஜீனு. அதனாலதான் நம்மளை பார்த்தா காட்டு விலங்குகள் பயப்படுது, பறவை பயப்படுது. நம்மளை பார்த்தோன்னா எல்லாமே என்ன பண்ணுது, நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்குது. ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிற ஜீனு நல்ல ஜீனு. யார் மாதிரி இருக்கு? கடவுளை மாதிரி இருக்குது. நான் பார்க்குறதுக்கான சொல்ல அதை பார்த்தா அதை பார்க்குறது நாயமா இருக்கலாம், ஆனால் நாய் இல்லை, அது என்ன, அது நரி. நான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் அழகு இல்லாம ஒரு மாதிரி இருக்கலாம், காஞ்சி கருவடை மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு உள்ள யார் என்ன ரத்தம் இருக்குது? இயேசுடைய ரத்தம் இருக்கு. நம்ம யாரமா இருக்கிறோம்? இயேசுமா இருக்கிறோம். அதனால நீங்க என்ன தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாது. ஏன்னா நீங்கள் யாருன்னா தேவன மாதிரி படைக்கப்பட்ட ஒரு கடவுள். அல்லேலூயா. நீங்க யாரு? தேவன மாதிரியே படைக்கப்பட்ட ஒரு கடவுள். இந்த குட்டி கடவுள் அந்த பெரிய கடவுளை தான் நன்றி சொல்லணும் தவிர இந்த குட்டி கடவுள் போய் நாயையோ கழுதையோ நரியோ பாம்பையோ யானையோ போய் வணங்கக்கூடாது. ஏன்னா நீங்களே ஒரு கடவுள் தான். அல்லேலூயா. நீங்க யாரு? கடவுள். ஏன் எப்படி கடவுள்? நீங்க அவர் கடவுள், அவரை மாதிரி நம்மளை படைச்சுக்கிறாரு. நாமளும் ஒரு அதான் போட்டிருக்கு, தேவனை விட சற்று சிறியவனாக்கினீர். தேவன் பெரிய கடவுள், நம்ம யாரு? சின்ன கடவுள். சின்ன கடவுள் போயிட்டு பாம்பை கும்பிடலாமா? சின்ன கடவுள் போயிட்டு வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு யானையோ ஒரு கழுதியோ கும்பிடலாம? கூடாது. என்ன பார்த்தாலும் பார்த்து போட்ட தெரியும், என்ன பார்த்தால் யோகம் ஒரு போட்டு காது. இப்ப நானே ஒரு கடவுள், நான் உன்னை பார்த்து நீ என்ன பார்க்கணும்? யாரப்பா சொல்லணும்? கழுத என்ன பாரு, உனக்கு யோகம் வரும். சரிங்களா? நான் உன்னை பார்த்து எனக்கு யோகம் தேவையில்லை, என்ன பார்த்தா உனக்கு யோகம் வரும். ஆமேன். நீ கனர்ல ரயில் என்ன பண்ணும், கனடியில பார்த்துட்டு நான் கடவுளமா இருக்கிறேன், என்னை நான் பார்த்துட்டேன், என்ன பார்த்தாலே எனக்கு என்ன வரும்?
யோகம் வரும். அதனால கண்ணாடி இருக்கு வீட்டுல, கண்ணாடியை பார்த்துட்டு சொன்னோம், என்ன பார்த்து, ஆமா என்ன பார்த்து யோகி, என்ன யாரை பாக்குறேன், கடவுளமா இருக்கிறேன் ஆண்டவர். அவன் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் எங்கேயோ இருப்பாங்க, இந்த ராஜாக்கள் முகம் மக்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், ஊருக்கு என்ன பண்ணுவாங்க, சிலையை உருவாக்கி இதான் அவங்க ராஜா, இதான் அவங்களுடைய அப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்க வைக்கிறதுக்கு பல ஊர்களில் அது ராஜாவுடைய சிலை என்ன நிறைய ஊர்ல வைப்பாங்க. இது ராஜாவை போய் இவங்க பார்க்க தேவையில்லை, ராஜாவை போய் என்ன பண்ண இவங்க பார்க்க முடியாத என்ன பண்ணுவாங்க, ராஜாவை பார்த்தியா, பார்த்தேன், எங்க பார்த்தேன், எங்க ஊர்ல சிலை இருக்க, எங்க ஊர்ல அது இருக்கு, இப்படி சிலைகள் நிறைய உருவாக்கி இருந்தது. யாரை பார்க்கறதுக்கு, ராஜாவை பார்க்கறதுக்கு. அவ பார்த்தாரு, ஆண்டு பார்த்தாரு, எப்பா என்ன பார்க்கறதுக்கு, என்ன யாரும் பார்க்க முடியாதனால என்ன பண்ண போறேன், மனுஷனை படைச்சு என்ன மாதிரி ஆக்க போறேன். மனுஷனை படுத்த யாரை பார்த்த மாதிரி, என்ன பார்த்த மாதிரி. அல்லேலூயா. மனுஷனை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி, கடவுள். எப்படி உலகத்து ராஜா ஒரு சிலையை உருவாக்கி இந்த சிலையை பார்த்தா மனுஷனை பார்த்த மாதிரி ஏற்படுத்துறாரோ, அதே மாதிரி கடவுள் நம்மளை உருவாக்கி இவனை பார்த்தானா என்ன பார்த்த மாதிரி நினைச்சு என்ன பண்ண உருவாக்குனாரு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள்லாம் யாரு, அந்த சிருஷ்டி தான் யாரு, நம்மோ. ஆமென். அப்போ நாமும் யார் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும், கடவுள் வெளிப்படுத்துற மாதிரி தான் உலகத்தை படைக்கப்பட்டோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்மள நாசம் பண்ணி நம்ம வாழ்க்கை எடுத்ததால, நம்ம நன்மையின் தீமை வர்றதுனால கடவுள் மாதிரி இல்லை. அல்லேலூயா. அப்ப கடவுள் ஏன் படைத்தார்னா, கடவுளை மத்தத்தில் இருக்க எல்லாரும் பார்க்கணும், தேவதூதரெல்லாம் பார்க்கணும். எல்லாரும் கடவுள் எப்படி இருக்கிறான்னா, நீங்க என்ன பண்ணும், பூமிக்கு போப்பா, அங்க பாரு, கடவுள் யாருன்னு என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியுதுக்காக உயிருள்ள சாட்சியாக தேவன் நம்மளே படைத்துக்கிறாரு. எப்படி இருக்கு, நம்ம உயிருள்ள, நம்மளை பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி, தேவனை பார்த்த மாதிரி. அப்ப உங்க முகத்தையே பார்த்து நீ திட்டிக்கலாமா, நீ எதுக்கு பிறந்த, நீ எதுக்கு இருக்கிற, அப்படி சொல்லலாமா? சரி. நீங்க மத்தவன் திட்டலாமா? யார் திட்டின மாதிரி? அப்போ உன் கணவன் தப்பே பண்ணா கூட, யோ நீ எல்லாம் மனுஷனாயா, நீ ஏன் உன்ன உயிராக்குற, அப்படி திட்டக்கூடாது. ஏன்னா அது யாரு தப்பு பண்ணாலுமே அது யாரு, அவர் குட்டி கடவுள் தான். அந்த கடவுள் என்ன பண்ணுது, அந்நிய அக்கிரமம் எல்லாம் பண்ணுது, ஆனா மாறுவார். அல்லேலூயா. இருக்க ஊர்ல எல்லாம் அந்நியம் பண்ணா கூட அந்த ரூபமும் கடவுள் ரூபமா இருக்கிறதால அவர் மாறுவதற்காக, அவர் கடவுள் மாதிரி கிரியை செய்வதற்காக நாம் ஜெபித்து மாத்திரமே தவிர அவர்களையும் சாபம் போடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நாம் இதை மகிமை என்ன பண்ணோம், எழுந்துட்டோம். அடுத்தாங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு என்ன பண்ண, ஆளுகை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு, ஆளுகை கொடுத்தார். ரோமர் 3:23 பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆமென். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நம்ம மாறிட்டோம். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்தால இந்த மகிமையை தான், இந்த ஆளுகையை தான் நம்ம என்ன பண்ணோம், இழந்து விட்டோம். அல்லேலூயா. இதான் முக்கியமான விஷயம். இதுலதான் மூணாவதுல ஆளுகையை தந்தவர். இந்த ஆளுகையை பாவம் செய்தால, மகிமை இழந்தால, இந்த ஆளுகை நேரடியாக யார் ஏமாத்தினானோ அந்த பிசாசு கிட்ட ஆளுகை போயிட்டது. உங்ககிட்ட ஆளுகை இல்ல. நீங்க உலகத்தை ஆண்டு இருந்தீங்க, உலகத்தை ஆண்ட நீங்க என்ன அடிமையா போயிட்டீங்க. அடிமையா இருந்த பிசாசு என்ன பண்ண இப்போ ஓனர் ஆயிட்டான். இங்கிலாந்துக்காரங்க கூட உலக இந்தியா வரும்போது என்ன பண்ணனா, இங்க நேத்தோட இது பார்த்தோம், உலகத்துல கொஞ்சம் இடத்த கேட்டான். ஒரு என்ன பண்ண, ஒரு 100 ஏக்கர் கொடுங்க, நாங்க வியாபாரம் பண்ணணும். இங்க நிஜாம் என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன பண்ணாரு, ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு, வச்சிங்கன்னு கொடுத்தாரு. அப்புறம் அவரு இடத்த மாத்தி சென்னை வரும்போது இங்கிலீஷ்காரன் இங்க என்ன பண்ணா, அந்த நிஜாமுக்கு என்ன பண்ணாரு, அன்பளிப்பா 50 ஏக்கரை கொடுக்குறாரு. அப்ப சொன்னாங்க, யார் இடத்த யார் கொடுக்கிறது, இவர் இடத்த அவர் கொடுத்து வியாபாரம் பண்ணு சொன்ன பிறகு அவன் என்ன பண்ணா, அங்க இருந்து அந்த இடத்தையே ஓனர் கொடுக்குறான். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்து வந்து என்ன பண்ணிட்டா, அந்நிய நாட்டில் உலகத்துல உண்மையா இருக்கிற இந்தியர்களை மொத்தம் அடிமையாக்கிட்டான். இப்ப யார் ஓனர் ஆயிட்டான், பிரிட்டிஷ்கார ஓனர் ஆயிட்டான். உண்மையான ஓனர் யாரு தான்,
நம்ம தான் நம்மகிட்ட இது பண்ணி நம்மளோட பாவங்க புழைக்கு வந்தவன் என்ன பண்ணா இப்போ ஓனர் ஆயிட்டான். ஓனர் என்ன பண்ணா இப்போ ஆயிட்டான், அடிமை ஆயிட்டான். அதேதான் நடந்துச்சு. இந்த மொத்த உலகத்து ஓனர் யாருதான்? நான் தான். அல்லேலூயா. தங்கத்துக்கு, வைரத்துக்கு, மரம், செடி, பறவை எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? நாம தான். பிசாசு யாரு? ஒரு வேலைக்காரன் வந்தான், ஏவாள்கிட்ட ஆதாம்கிட்ட பேசினான். இப்படியே ஒரு கனியை கொடுத்து என்ன பண்ணிட்டான், மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். இப்போ அவன் ஓனர் ஆயிட்டான், நம்ம என்ன ஆயிட்டோம், இப்போ அடிமை ஆயிட்டோம். இதை ஆண்டு சிறுவில மீட்டுட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் மீட்டுக்கிட்டு இப்ப நமக்கு என்ன இருக்குது நம்ம என்ன பண்ண வர பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பண்ணோம், ஆளுகை இழந்துட்டோம். அதனால நீங்கள் சாதாரணமான அல்ல, ஆமென், ரொம்ப முக்கியமானவங்க. இதே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2:6-9 பார்த்தீங்கன்னா இதே அழகா போய் இதுதான் அங்க போட்டிருக்கோம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறது. அதாவது தாவீது சொன்னதை இங்க என்ன பண்றாரு, பவுல் சொல்றாரு. ஓகேங்களா, போட்டீங்களாப்பா? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இது எங்க படிச்சோம்? இத எங்க சங்கீதம், சூப்பர், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் படிச்சோம். அதுதான் என்ன பண்ணீங்க சொல்றாரு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் எங்கிருந்து காப்பிடிக்கப்பட்டது? சூப்பர். ஆதியாகமம் ஆண்டவர் சொன்னதை, 2ஆம் அதிகாரம் சொன்னதை சங்கீதக்காரன் எடுத்து பேசுறாரு. சங்கீதக்காரர் எழுதினதை இப்போ பவுல் எடுத்து பேசுறாரு. இதுதான் இங்க பார்க்கலாம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். மகிமையிலும் கனத்திலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்து என்று சொன்னான். சொன்னான்னு சொல்றீங்களா? யார் சொன்னா? தாவீது சொன்னான். அதை சொல்றாரு. சொன்னான்பா தாவீது சங்கீதத்துல சொல்றாரு. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தின என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. யாருக்கு கீழ்ப்படுத்த பொருள் ஒன்றுமில்லை? யாருக்கு? சூப்பர். அல்லையா. யாருக்குன்னா நமக்கு தேவன் கீழ்ப்படுத்தாத பொருள் என்று ஒன்றும் இல்லை. ஆமென். எல்லாமே எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்படிதான் மனிதனை ஆதாம் படைத்தார். ஆமென். சகலமும் தேவனுக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறதால எல்லாம் நமக்கும் கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கீழ்பட்டிருக்கா? பணம் நமக்கு கீழ்பட்டிருக்குது, சுகம் நமக்கு கீழ்பட்டிருக்குது, பிசாசு நமக்கு கீழ்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இதை நமக்கு கீழ்பட்டிருக்குது. இதை மைண்ட்ல கொண்டு வரணும். எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே எப்படி ஒரு பிரிட்டிஷ்கார நம்மளை வாங்கி அடிமையாக்கணும், அதே மாதிரி பிசாசே அடிமையாகிட்டா. 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை ஆனா கூட இன்னும் பண்ணா கூட பல வருஷத்துக்கு பொறுத்து கூட நிறைய கிராமங்களுக்கு ஆங்கிலேயர் போயிட்டாங்கன்னு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. அதான் கொடுமை. 47 விடுதலை ஆகிட்டு கூட இன்னும் 4-5 வருஷம் பொறுத்து கூட பல கிராமம் ஊர்ல எங்க துறை வரலையா, துறை காசு வாங்கிட்டு போவாரு அப்படின்னு பேசியிருப்பாங்களாம். எப்ப துறை போயிட்டாரு, துறை விடுதலை அடைஞ்சாச்சு. அப்ப டிவி, வாட்ஸ்அப் எதுவுமே இல்ல, தெரியல. அதே மாதிரி நம்ம விடுதலை அடைஞ்சிட்டு கூட நமக்கு தெரியல. நம்ம கடனமா இருக்கிறோம், கடவுள் விடுதலை கொடுத்துட்டாரு, சிறையில் நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாருன்னு தெரியாம இன்னும் அடிமை சாஸ்திரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் அடிமை, நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு மண்ணு அப்படி என்ன பண்ணணுமோ இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்ம விடுதலை கொடுத்துட்டாரு. இதை நம்ம வர போறோம், இதுல விடுதலை கொடுத்தா நம்ம பார்க்கலாம். இப்பொழுது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. படிக்கலாம் திருப்பியும். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த
இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 9 பார்த்தீங்கன்னா இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினால் கனத்தாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? முக்கியமான விஷயம். அப்போ என்ன சொல்லுவாரு அந்த இடத்துல, நீங்க எல்லாம் இழந்து போயிட்டீங்க, எல்லாம் இல்லாம இருக்குது, உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்ல, அதான் சொல்ல சில விஷயம் நீங்க என்ன பண்ண இல்லாம இருக்கீங்க, உங்க எல்லாமே இருந்தா கூட சில விஷயத்தை நீங்க பார்க்கல. அங்க 7ல பாத்தீங்கன்னா உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் அவர் அதிகாரம் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்த என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பற்றி இன்னும் எல்லாம் சொல்லிட்டீங்கப்பா, ஆனாலும் அவனுக்கு கீழ்ப்படியிலேயே, அவனுக்கு வறுமை இருக்கே, அவனுக்கு கஷ்டம் இருக்கே, நீங்க சொல்றீங்க எல்லாம் கீழ்பட்டாரு ஆண்டு வந்துட்டாரு சொல்றீங்க, ஆனா அவனுக்கு என்ன பண்ணல, இன்னும் கீழ்ப்படியாம இருக்க, இன்னும் வியாதியில் இருக்கிறானே, இன்னும் நஷ்டம் இருக்கிறானே, இன்னும் அவனுக்கு பிரச்சனை இருக்கிற போடல இருக்கிறானே, எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்பா உங்களை மாதிரிதான் ஆண்டவர், நீங்க எப்படி உலகத்தை வந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்தாரு, வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். யார மாதிரி? மனுஷன மாதிரி. மனுஷன மாதிரி உலகத்துல வாழ்ந்து 33 வருஷம் உலகத்துல இருந்து 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து இப்ப என்ன 3 நாள் உலகத்துல இருந்துட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்க இருக்கிறார்னா அங்க 9 பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையினாலும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சட்ட சேவனாகி இருந்த இயேசு மரணத்தை உயிர்த்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி உலகத்துல வாழ்ந்தாரு, இப்போ எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல பிதாவுல வலது பாரிசத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட காண்கிறீங்களப்பா. உங்களை மாதிரி மனுஷனாய் பிறக்கப்பட்ட அவர் எல்லாத்தையும் ஜெயித்து எப்படி மகிமையா மாறின மாதிரி உங்களால மாற முடியும். அல்லேலூயா. உங்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா அது ஒரு சாட்சியாக்குறாரு. நீங்க சும்மா சொல்லலப்பா. உங்களை மாதிரி உலகத்துல பிறந்த ஒரு மனிதனா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சு மகிமையினாலும் கனத்தாலும் பிதாவும் வலது இருக்கிறாரு. நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் சாட்சியை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இது சும்மா கட்டுக்கதை சொல்லப்பா, உற்சாகப்படுத்துங்க சொல்லல. இதை இப்ப நான் பார்க்க முடியல, சில வாழ்க்கை இல்லை, ஆனாலும் இந்த வாழ்க்கையில வர 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 உங்க வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நீங்க உலகத்துல நல்லா இருந்து இந்த உலகத்தோட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து மாதிரி மகிமையாக கனமுள்ள வாழ்க்கையுள்ள மாற முடியும். ரட்சிப்பு என்பது உலக வாழ்க்கை முடிய போறது இல்ல, இந்த உலக வாழ்க்கையை தாண்டிலும் பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை. ஆமென். கவனிக்கிறீங்களா? உலக வாழ்க்கை என்பது உலகத்தோட சொல்லுப்பா, உலகத்தோட முடிவதில்லை. ஆமென். ரட்சிப்பு இந்த உலக வாழ்க்கையை தாண்டி பரலோக வாழ்க்கை கொண்டு போய் மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. அது இயேசுவை பாருங்க. உங்களை மாதிரி தான் மனுஷன் உலகத்துல வந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? பிதா வலது பாதத்துல இருக்கிறாரு. பாத்தீங்களா? கனம் கிடைக்குது பாத்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். சும்மா சொல்ல அவரை பாருன்றார். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து நம்ம நம்பிக்கை வருது. ஓகே, நம்மள மாதிரி தான் உலகத்துல வாழ்ந்தாரப்பா, நம்மள மாதிரி கஷ்டப்பட்டாரு, ஆனா இப்போது பரலோகத்தை மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்காரு. நாம் என்னுடைய வாழ்க்கையும் மகிமையினாலும் கனத்தை நிரப்பப்படும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்கன்றார். இன்னொரு வாசனத்தை கூட பாத்தீங்கன்னா எபேசியர் 2 அதிகாரம் 1-4-5 பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 1-4-5-6-7 படிச்சுட்டு வாங்க. 4 படிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து படிங்கப்பா தம்முடைய மிகுந்த அன்பினாலே
அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கதறலாமா? ஆமென். இத்தோட வாழ்க்கை முடிய போதலப்பா. என் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கைக்கு நேரா போகுது. இப்போமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போதே நம்ம பார்த்த பயப்படுது, நம்மளை பார்த்தா வியாதிகள் பயப்படுது. இப்போதே நான் பொருளாதார விதிகள் மாறுது. இப்போதே கடன்காரன அந்த கடனுக்கு மாற போகுது. இப்போதே வாழ்க்கை நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டுதான் இருக்குது. இது மேன்மை அடைஞ்சு 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 எங்க போய் முடியும்னா பிதாவை எடுத்து வலது பார்த்து உட்காருவோம். அல்லேலூயா. உட்காருவோமா? உட்காருவோம். ஆமே. இதுதான் என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு, நம்ம அக்கிரமத்தினாலயோ அநியாயத்தினாலும் இப்படி என்ன பண்ணோம், மரித்து போயிருந்தோம், உங்களை உயிர்ப்பித்தார். அப்புறம் இரண்டாவது வசனம் 5 அக்கிரமத்தாலும் மரித்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தாரு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்கால விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். மீட்பு ஆரம்பமாகி விட்டது. ஆமென். மீட்பு வாழ்க்கையில ஆரம்பமாகி விட்டது. இந்த மீட்போட முடிவு எங்க தெரியுமா இருக்கும்? நாம் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு பக்கத்துல உட்கார்ந்து இந்த பூமி ஆளுகை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? மீட்பு ஆரம்பமாகி விட்டது. பாவத்திலிருந்து அடிமையிலிருந்து மீட்கப்பட்டீங்க. மீட்கப்பட்ட நீங்க வியாதியிலிருந்து மீட்கப்பட்டு வந்தீங்க. எவ்வளவு வியாதியில மறிச்சிருக்கணும், ஆண்டவர் காப்பாத்துகிறாரு. கடல்ல விழுந்திருக்கணும், உங்களை காப்பாத்துகிறாரு. நஷ்டத்துல விழுந்திருக்கணும், காப்பாத்துகிறாரு. எத்தனையோ பிசாசு பிடியில சிக்குண்டு இருக்கணும், உங்களை மீட்டுகிறாரு. ஆமென். பிசாசு எவ்வளவு விழுங்கலாம் பார்த்து கொண்டிருந்த ஆண்டு மீட்டு இதுவரை கொண்டு வந்துக்கிறாரு. இப்போ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி எங்க போவீங்க கேட்டீங்கன்னா பிதாவுடைய வலது பாரசத்துல இயேசுக்கு ஒன்னா உட்கார்ந்து இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மகிமை இந்த ஸ்லாக்கியம் ஆதாமு கூட கிடைக்கல. ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியம் ஆதாமு கூட கிடைக்கல. அதே ஆதாமை காட்டிலும், அதாவது ஆண்டு சொல்றாரு பிசாசே, நான் சின்ன லெவல்ல நிப்பாட்டலாம் பார்த்தேன் ஆதாம, நீ அவனை கெடுத்து நாசம் பண்ணலாம் பார்த்தேன். ஆனா இந்த சின்ன லெவல்ல ஏன் லெவலுக்கு கொண்டு வர போற அவனை. ஹல்லேலூயா. நம்மள யார் லெவலுக்கு கொண்டு வர போறாரா? அவர் லெவலுக்கு கொண்டு வர போறாரா? முதல்ல ஆண்டவர் மனுஷனே நம்ம என்ன பண்ணாரு, தேவனை போல சற்று சிறியவனாக தான் படைக்கலாம் தான் படைச்சேன். ஆனா பிசாசா நீ பண்ண சேட்டைனால என்ன பண்ணனா இப்போது என் கூட உட்கார்ந்து ஒரே மாதிரி உட்கார வைக்க போறேன். ஹல்லேலூயா. ஒரே அதிகாரத்தை கொடுக்க போறேன். என்னோட சேர்ந்து இவனும் ஆளுகை செய்ய போறான். ஆமென். இப்போ சற்றல்ல தேவனை போலயே நான் உட்கார இருக்க போறோம். ஆமென். அப்போ அது நம்ம மைண்ட்ல வரணும். நாம் சாதாரணமானவர் இல்லப்பா, நாம் தேவனோடு உட்கார்ந்து ஆளுகை செய்வதாக கொண்டு போக போறாரு. கிறிஸ்து இயேசுக்கு நம்மள உயிரை எழுப்பி இருக்கிறாரு. ஆமென். அவரோட கூட எழுப்பி உன்னதங்களே அவரோட கூட உட்கார, அவரோட கூட, அதாவது ஒரு பெரிய சீட் இருக்குதுன்னா ராஜா உட்கார்ந்துக்கிறார், மந்திரி உட்கார்ந்து இருப்பாங்க, கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க இன்னும் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஒரு 5 பேர் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்னா இது அந்த 5 நாட்டோட ராஜா அர்த்தம். ஆமென். இந்த ராஜா பக்கத்துல தளபதி அப்படி இல்ல, ஒரே லெவல் உட்கார்ந்து இருந்தானா எல்லாருக்கும் ஒரே பவர் இருக்கு, எல்லாம் ஒரே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் இயேசு கிறிஸ்து கூட பிதாவோட எப்படி உட்கார்ந்துக்கிறோம்னா உன்னதங்களே அவரோட கூட உட்கார செய்து அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் கீழே உட்காரல, அவர் கூட உட்கார்ந்துக்கிறோம்னா அவ்வளவு பெரிய கணத்தை நமக்கு வருங்காலத்துல வைத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் என்ன பண்ணா மனுஷன் இழந்து போயிட்டான். அப்போ நாம் இப்பேற்பட்டவர்கள், தேவனை போல உட்கார்ந்து ஆளுகை செய்ய பிறக்கப்பட்டவர்கள். நான் தேவனை போல உலகத்துல இருக்கு நினைக்க நாம் அப்ப நினைப்பு மாறணும். ஓ, உலகத்துல நாம் தேவனை போல வாழணும். தேவனை எப்படி வாழ்வாரு? கடகாரன வாழ்வாரா? இல்ல,
நாம் அப்படி வாழக்கூடாது. மாறணும். ஓ, தேவன் கடன்காரனா இருக்க மாட்டாலும் கடன்காரனா இருக்கக்கூடாது. ஆமென். சொல்ல ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை பெய்கிற தேவன். ஆமென். அப்போ நாமும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். தேவனமா இருக்கிறேன், நல்லவன் கெட்டவன், பிறந்தவன் பங்காளி, ஓரவத்தி, அப்புறம் ஊதுவத்தி, எல்லா வத்திக்கு உதவி செய்வேன். ஏன்னா நான் தேவன் எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆமென். எல்லாம் அதை வரும்போது யோசிச்சேன் நான். பொண்ணு ஜெசி தான் நினைக்கிறேன். ஜெசி கூட வண்டியில் போகும்போது இன்னைக்கு தான் யோசிச்சேன். நான் நம்ம வந்து சர்ச்சை ஆள் வரலன்னா யோசிக்கிறோம். என்னடா யோசிக்கிறோம், அவங்க வரல இவங்க வரல, என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை இது பிரச்சனை இவ்வளோ யோசிக்கிறோம். ஏன் வரல அது வரல யோசிக்கிறோமே. ஆண்டுக்கு எப்படி இருக்கும்? உலகத்தை எவ்வளோ மக்கள், எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை. இனி அந்த ஊர்ல மழை தரணும், இந்த ஊர்ல மழை தரணும், வெயில் தரணும், இப்படி இதப்பட்ட பிரச்சனை ஆண்டு எப்படி சமாளிக்கிறாரு? அப்போ ஆண்டவர் யோசிச்சு, நமக்கு சாதாரண குடும்ப சமாளிக்க கஷ்டமா இருக்கு, ஒரு சர்ச்சை சமாளிக்க கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் உலகத்தையே சமாளிக்கிறார். நான் நம்மளை சமாளிக்க பெரிய விஷயம் இல்ல. 30 வயசு உங்களுக்கு சமாளிக்க முடியல, லேட்டாவா இல்லை சீக்கிரம் வேணா வர மாட்டீங்க, சீக்கிரம் வந்து பாட்டுனா அதுவும் பாட்டு. உங்களப்போ 30-40 வச்சுட்டே நான் சமாளிக்க முடியலையே. அப்போ நினைச்சேன் ஜெசிக்கிட்ட, ஜெசி 30 பேர் வச்சுட்டு காலைல தான் 30 பேர் வச்சுட்டு சமாளிக்க முடியலையே. ஆண்டவர் இப்படி 650 கோடி ஜனம் வச்சு எப்படி சமாளிக்கிறாரு? அது பெரிய ஆள்லாம்பா. அப்போ அவரு எல்லாருக்கும் நன்மை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளோட மைண்டு தேவனை போல சிந்திக்கணும். ஆமென். ஓகேப்பா, கெட்டதை பண்ணா விடு, பரவாயில்ல கொடுப்போம், தீங்கு செஞ்சா விடுப்பா, மன்னிப்போம், அது பண்ண சரி விடு, விட்டு தள்ள, மனுஷன் தான், அவனுக்கு தெரியாம பண்ண ஆள விடு, என்ன இல்ல அப்படி நினைக்கணும். ஆமென். இப்படி நினைக்க 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 நினைக்கும் மைண்ட் மாறாரு. ஏன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற ஜீனு என்ன ஜீன் தெரியுமா? ஆண்டவருடைய ஜீனு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீனு சொன்ன லரிக்கா சொன்ன பாத்தீங்களா, உள்ள இருக்குது, உள்ள ஆண்டவருடைய இருக்குது. ஆமென். அப்போ அந்த யோசிக்கணும், இதை குழப்பா பிசாசு இவங்களை எப்படியா நாசம் பண்ணி சிந்து நாசு. இல்லை, நீ ஒண்ணுமே இல்லை, நீ முட்டாளு, நீ கேவலமானவன், நீ ஒண்ணும் இல்லாதவன், நீ தரித்திரம் பிடிச்சவன், இப்படி சொல்ல பாப்பா. நீங்க சொல்ல வேணாம், உங்களுக்கு கூட இருக்கிற சொல்லுவான். உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க சொந்தக்காரங்க, உங்க ஹஸ்பண்ட சொல்லுவாரு, நீ எல்லாம் எதுக்கு உயிராக்குற, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல. நீ சொல்ல போயா வேலை பார்த்துட்டு, நான் ஆண்டருமா இருக்கிறேன், அது நேரம் சொல்லாதீங்க. போயிட்டு உன் மனசை சொல்லிங்க போயான்னு. நான் சும்மா இதுக்காக சொன்னேன், அதுக்கு போயா அப்படி சொல்லாதீங்க. மனசை போப்பா, நான் ஆண்டர் மாதிரி இருக்கிறேன்ப்பா, என்னுடைய மகத்துவம் உனக்கு தெரில, இன்னும் கொஞ்ச நாள் பாரு, மகிமை மேல மகிமை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். அது மாத்திரமா உலகத்தை விட்டு போகும்போது நான் பிதா இடத்துல உட்கார்ந்து நியாயந்து இருப்பேன். அப்போ நிப்பல, அப்ப பாத்துருவேன் நானு, ஓவரா பண்ற. அப்போ இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள, மேன்மை உள்ள தெய்வத்தை போல உண்டாக்கப்பட்டிருக்கிற நாமும். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? யார் மாதிரி இருக்கு? நம்ம இருக்கிறோம் நம்ம கடவுள் மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அந்த மைண்ட், நான் கடவுளை பிள்ளைனா அந்த மைண்ட் நம்ம இருக்கணும். அது என்னங்க நம்ம இருக்கணும்? ஓகே, ஒரு நஷ்டமா கவலையா இல்லப்பா விடு, மாறும். ஆமா, ஏசு நாம மாறும் அப்படின்னு சொல்ல 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 வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களை நாசம் பண்ணதுக்காக உலகத்தை ஆண்டவர் படைக்கல, நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் படுத்துக்கிறாரு. ஏன்னால் தேவன் குப்பைகளை உலகத்தை அனுப்புவதில்லை. நீங்க யாருதான்? விலையேற்பட்ட முத்துக்கள். யாருதான்? வீட்டுல குப்பை வைக்கிறதுல என்ன வைப்போம்? விலையேற்பட்டதை வைப்போம். பூமி ஆண்டு விலையேற்பட்ட முத்துக்களா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் வைரமா இருக்கலாம், தங்கமா இருக்கீங்க. ஒருவேளை கையில காதுல போட்டது கவரியா இருக்கலாம், ஆனா நீங்களே பத்திரமா தங்கம். யாரு? நீங்களே. உங்களுக்கு போறதுக்கு தங்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்களே தங்கம். ஆமென். நான் தங்கம் ஆண்டவர் உமக்கு என்ன படைச்சிக்கிறீங்க ஆண்டவரே, இவ்வளவு வச்சிருக்கீங்க. சும்மா ஆண்டு உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்கு, சும்மா கொண்டு வரல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை கண்டுபிடிங்க. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதெல்லாம் இழந்துட்டேன், இதுல ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தாரு. இதுல மீண்டுமா என் வாழ்க்கை எப்படி வேலை செய்யறது, நம்ம வேற போகிற காலத்தை நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன இழந்து நம்ம இந்த வாட்டி? தேவனை போல இருக்கிற போல இழந்துட்டோம். ரெண்டாவது வேற என்ன இழந்தோம்? தேவனை போல இருக்கிற சாயலை இழந்தோம். அதுக்கப்புறம் ஆளுகையே இழந்துட்டோம். மூன்றாவது மகிமை கணத்தையும் இழந்துட்டோம். நாலாவது என்ன பண்ணோம்? கடைசியாக என்னப்பா சொன்னோம்? கடைசியா ஆமீன், அவர்கிட்ட நம்மளுக்கு கூட கணத்தையும் பண்ண வேணாம் இழந்து. இது 4 விஷயம் இழந்துட்டோம். வேற போறதுல எப்படி மீட்டு கொண்டோம், எப்படி கொடுத்தான்னு பார்க்க. இதை நீங்க இது விட்டுட்டு போக கூடாது. இது நீங்க என்ன பண்ண, மைண்ட்லயே யோசிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் எனக்கு இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவர் மாதிரி இருக்கிறேன், நான் கடவுள் மாதிரி இருக்கிறேன். அதனால நம்ம பண்ணக்கூடாது, தப்பானதை பேசக்கூடாது,
கடவுள் தப்பு பண்ண மாட்டாரு, தப்பானதை பார்க்க மாட்டாரு, தப்பானதை யோசிக்க மாட்டாரு. இப்படி நீங்க யோசிக்க உங்க மைண்ட் மாற 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 உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமேன். உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்க மைண்ட் மாறணும். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya, எழுந்திக்கலாம். ஹalleluya. ரீஷா கரதட பதரதல ஷதன முதரதல கரபதலியா ரீ கரதடதல கரபதடதல கரமதரியா தல ஷகல கரபதரியா. தகப்பன தேவனை போல எங்களை படுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மகிமையான கணத்தில் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆளுகை எல்லாம் கொடுத்தீரப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாத்தையும் பாதங்களை கீழ்ப்படுத்தின நன்றி ஆண்டவரே. ஆனாலும் எல்லா மனு வர்க்கம் இழந்துடுச்சு. ஆனா எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள தேவ எங்களுக்கு நன்மையை கொடுத்தீரே, சிலுவை எங்களுக்கா மறுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இதெல்லாம் இழந்துட்டோம், ஆனா சிலுவையில இதெல்லாம் தேவன் நமக்கு மீண்டும் கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் வரப்போற நாட்கள் நாம் பார்க்கலாம். எவ்வளவு மகத்துவமாக, எவ்வளவு வல்லமை உள்ள, எவ்வளோ ஸ்லாக்கியம் உள்ள வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உண்மையாய் வாழ, உமக்கு உண்மையாய் ஜீவிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு ஆசைங்க பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்யோன்யமும் இன்றும் சதாகாலம் நம்முடன் இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கடலுக்கு